படம் பார்க்கல ப்ரோ. காஃபி குடிக்க வந்தேன். காஃபி சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணே, பார்க்கலாம். அதான் அந்த காலத்தில் சாமி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ திருப்பதிக்கு பக்கத்தில் கோயில், அந்த காளகஸ்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருந்து தான் அந்த கதையை எடுத்திருக்காங்க. அந்த படத்தை பார்த்தா நல்லா தெரியும். நான் சொல்கிறத விட படம் நல்லா இருக்குண்ணே, வந்து பார்க்கலாம் நீங்கள். படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எது பிடிச்சதுங்க? அந்த கண்ணப்ப நாயர் அந்த கண் கொடுக்கும்போது, அப்புறம் வந்து அவர் ஃபஸ்ட்டு இறைவனுக்கு ஆட்படும் போது, அன்புக்கு அடிமையாகும் போது. படத்துல வந்து நிறைய நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், கதையா படிச்சிருப்பாங்க கண்ணப்பா பத்தி. இதை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது, விஷுவலா பார்க்கும்போது எப்படி? ரொம்ப அதான் அப்படி தத்ரூபமா நல்லா தான் எடுத்திருக்காங்க. அப்படியே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குங்க, உண்மையில் நல்லா இருக்கு. இது இந்துக்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. இன்னைக்கு எங்கேயோ எத்தனை இடத்துல முருகன் மாநாடு அதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் நிறைய இடத்துல இன்னும் இந்துக்களுக்கு ஒரு நல்ல வலு சப்போர்ட்டிவா இருக்கும். நல்லா இருக்கு. அவர் ரொம்ப அருமையா அடிச்சிருக்காருங்க. அது அவர் அடுத்து சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த இறைவனுக்கு ஆட்கொண்ட பிறகு அவர் இன்னும் அவர் ஆரம்பத்தில் நல்லா இருக்கு. ஆனா அவர் அந்த இறைவனுக்கு அவர் ஆட்கொண்ட உடனே இன்னும் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அழுகி தண்ணீர் தான் கண்ணீரா வந்துங்க. ரொம்ப மனசுக்கு அவ்வளவு ஒரு நெகிழ்வா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே நம்ம அந்த கண்ணப்பனார் அப்படியே கண் முன்னா வந்து காட்டினாரு. படத்துக்கு போகும்போது கண்ணப்ப நாயனார் நினைச்சிட்டே உள்ள போறோம். வரும்போது அவர் அப்படியே கல்ல தத்ரூபமா அந்த அந்த வரலாறு அப்படியே அந்த ஹிஸ்டரி அப்படியே தெரியுது. அப்படியே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. படம் சூப்பரா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி மூவி. நீங்க படம் போகும்போது என்ன மனநிலையோட போனீங்க? நான் படம் வந்து சரி ஏதோ ஒரு மாதிரி வார் சீக்வன்சி அந்த மாதிரி தான் இருக்குன்னு போனேன். ஆனால் இது அதுக்கும் மேலே டிவோஷனல் வார் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தாறுமாறாக இருந்தது. நம்ம நிறைய டிவோஷனல் மூவி பார்த்துருக்கோம். இதில் என்ன வித்தியாசமா இருக்கு? டிவோஷனல் மூவி இருக்கும், ஆனால் இது வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சதை இப்போ விஷுவலா பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்கு. செம்மையா இருந்தது. இப்போ கண்ணப்பன் வந்து இதுதான் பண்ணியிருப்பாரு, இவர் வந்து இந்த மாதிரி இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் விஷுவலா பார்க்கும்போது நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன் அடிச்சுக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஏதோ அப்படியே போகும் தான் நான் நினைச்சேன். ஆனா செம்மையா இருந்தது. லாஸ்ட் சீன் வந்து செம்மையா இருந்தது. கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, எல்லாருமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரோட ரோல்லையுமே எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. விஷ்ணு கண்ணப்பா தவிர்த்து வேற யாரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு? சூட்டாச்சுனா சொல்லணும்னா இவரு, அவர் நேம் எனக்கு தெரியல, ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. இவரு சிவாவா பண்ணியிருந்தாருல, சிவனா பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்தது. அவங்களோட அந்த பேர் காஜல், அவங்களோட பேர் செம்மையாக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெரிய கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரோல் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ எங்கேயுமே லாக் ஆகிற மாதிரி தெரியல. ஸ்டார்டிங் டு எண்டு எதுவுமே லாக் ஆகிற மாதிரி தெரியல. கண்ணப்பன் ஸ்டோரி ஆல்ரெடி நாங்கள் ஸ்கூல் டைமில் படித்தது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் ரொம்பவே இம்பேக்டாக இருந்துச்சு. ஸோ புரியல, பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே சாங்ஸ் அந்த சீனுக்கு வந்து நல்லாவே தூக்கி விட்டுச்சு. ஃபைட் சீக்வென்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. அந்த ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வென்ஸாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் கூட ரொம்பவே நல்லா இம்பேக்டான ஆக்டை கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. படம் கிராபிக்ஸ்லாம் அப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு. போர் அடிக்காம இருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல போர் அடிச்சதா? படம் எங்கேயுமே படம் ஃபுல்லாக சூப்பராக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்லாம் அந்த மாதிரி போயிடுச்சு. எந்த விதமான லாகும் கிடையாது, எந்த விதமான மிஸ்டேக்கும் கிடையாது. இந்த ஸ்டோரின்னு ஆக்டிங்கு அப்புறம் இந்த சாங்கு எதுவுமே மிஸ்டேக் கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். சீசன் அப்படியே நேச்சுரலாக தான் இருந்துச்சு. எந்த இதுவுமே லாக கிடையாது, ஒரு இடத்துல தவிர. நல்லா இருந்துச்சு மூவி, அவ்வளோதான். நிறைய பக்தி படம் நிறைய பார்த்துருக்கோம். இந்த கண்ணப்பா இல்லை, அந்த பழைய பக்தி படம் மாதிரி இல்லாமல் இப்போ புது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாரோட ரோல்ஸுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. சரத்குமார் எல்லாரோட ரோல்ஸுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. படத்தை பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நம்ம லைஃபுக்கு தேவையான
கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கண்ணப்போட பேக்ரவுண்ட் கொஞ்சம் இன்டெப்த்தாகவும் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சம்திங் அதெல்லாம் சொல்லியும் வந்துட்டு அதுக்கு விஷுவல் ட்ரீட்லாம் நல்லா இருந்துச்சு. விஷ்ணு மஞ்ச் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஆமாம், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் நமக்கு வந்துட்டு டக்குன்னு எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற கடமைக்கு இல்லாமல் வந்துட்டு அவங்க ரோல் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அது அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரோல் வந்து கரெக்டாக செட்டாக இருக்குது. ஷூட்டிங் லொக்கேஷன் வைஸ் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. அது விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்குது. ஆமாம், 3 மணி நேரம் தான், எங்கேயும் லேக் ஆகலை. பட் நமக்கு அந்த சாங்ஸ் இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி லேக் ஃபீல் ஆகலாம். அதை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி எப்படி இருக்கும், தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி தெலுங்கு மூவி தானே, அதுதான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு நமக்கு ரொம்ப தெலுங்கு மூவி அப்படின்ற சில ஃபீல் எங்கே வரும் அப்படின்னா, சில அந்த அம்பு விட்டுறது சில அந்த அந்த இடத்துல வரும். தவிர்த்து மூவி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் வந்துட்டு ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கு. ஆக்ஷன், எமோஷன், டிவோஷனல் எல்லாமே இருக்கு. ஆமாம், விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அது ரியலிஸ்டிக்காக இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ் அந்த சிவன் பார்வதி வருது, அந்த கிளவுட் ஃபார்மேஷன் வச்சு இமேஜினேஷன் நல்லா இருந்தது. நீங்க நிறைய சாமி படம் பார்த்துருப்பீங்க, இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? சிவன் கும்பிடுவோம், சிவன் பக்தி உள்ளவங்க பார்க்கணும். நல்லா பக்தி போர் அடிச்சதா படம்? அதெல்லாம் நல்லா இருந்தது. என்ன பிடிச்சது உங்க படத்துல? அது பக்தி, சிவன் எப்படி பக்தியாக கும்பிட்றாங்க, நம்பிக்கையாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம், கண்ணப்பா கதையை படிச்சிருக்கோம். அதை விஷுவலா பார்க்கும்போது, ஸ்கிரீன்ல தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது கண்ணப்பா நடிச்சிருக்காருல்ல, அவர் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருந்துச்சு. கண்ணப்பன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அது மாதிரி போகுதுங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா தான் இருக்குதுங்க. அவர் வந்து ஆன்மீகமாக அவர் ஃபஸ்ட்டு நம்ப மாட்டார் கடவுளை, அது அப்புறம் நம்புவாருங்க. அதுதான் ஸ்டோரி. ஆமாம், நல்லா இருக்குதுங்க. அது வந்து சில பேர் வந்து கதையாக தான் பற்றி அதை விஷுவலாக பார்க்க சொல்ல வேறு மாதிரி இருக்குதுங்க. ஆவரேஜாக அப்படியே போகிற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து ஓவர் ஆக்டிங் இருக்கிற மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை. அதான் ஒரே கான்செப்ட் தான். அவர் கடவுள் நம்பாதுன்னே எப்படி இருந்தார், அவர் நம்பின பிறகு எப்படி தான் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப வந்து டிஜி அது மாதிரிலாம் வைக்கல, நார்மலாக தான் அப்படியே போகுதுங்க. விஷுவலாக பார்க்கறது நல்லா இருக்கு. அவர் நல்லா தான் நடிச்சுக்கிறாரு. அவங்களாம் சின்ன சின்ன ரோல் தான். அவங்களாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இருக்கு. ஆக்சுவலாக படத்தோட கதையை கடைசி ஒரு 10 நிமிஷம் தானே காமிக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. 10 நிமிஷம் தான் கதையே. அதுக்காக தான் இந்த 3 மணி நேரம் படமே இருக்கு. ஆமாம், புரியல. சிஜிஐனா பரவாயில்லாம், அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. அவங்களுக்கு எல்லாமே பாதி ரோல் தான். அவங்களுக்கு வந்து கதைலாம் கிடையாது, ஃபுல்லாக கிடையாது. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த ரோல் தான். ஸோ அதனால இந்த பிரச்சனை இல்லைண்ணா. நல்லா இருக்கு சார் படம். ஒரு முறை பார்க்கலாம். இதில் வந்து எல்லாருமே கொஞ்சம் நேரத்துக்கு வராங்க. சரத்குமார் சார் வந்து ரொம்ப நேரத்துக்கு வராரு. அதனால் படம் கண்ணை வந்து தானம் பண்ணுறது பண்ணுறாங்க. அதுக்காக படம் கண்ணப்படம் வச்சுருக்காங்க பொறுத்துருக்கு. புது நடிகர் நல்லா இருக்கான படம். ஒரு முறை பார்க்கலாம். இல்லை மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம், எல்லாம் நல்லா சிவன் வச்சு எடுத்துக்க மாதிரி இருக்காங்க. நல்லா இருக்கணும். அவர் பயங்கரமாக நடிச்சிருக்காருண்ணா. ஃபைட்டும் சரி, லவ் சீனும், மற்றது கடவுள் இல்லைன்னு வெறுத்துட்டு கடைசியில் அந்த கடவுளுக்கோசரம் கண்ணை கொடுத்து மிக பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் மெர்சல் பண்ணுற மாரி பண்ணிருக்காரு. நிறைய பக்தி படம் பார்த்துருக்கோம்ல, இதில் என்ன வித்தியாசமாக இந்த படம்? இதில் அந்த சாமி இல்லைன்னு சொல்லிட்டு தான் கண்ணை கொடுத்து அந்த படத்தை வந்து நாங்கள் இதில் படிச்சிருக்கோம். நம்ம இதை வந்து விஷுவலாக பார்க்கும்போது எப்படி ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா 12ஆம் நூற்றாண்டு அந்த பழைய காலத்து கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கக்குள்ள இது உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை, இது இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிட்டு. 3 ஹவர் எப்படி போணுச்சுன்னு தெரியல. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. பார்க்கலாம். நிறைய ஹீரோஸ் இருக்காங்கல்ல, பிரபாஸ் இருக்காங்க, சரத்குமார் இருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் சரி, ஹீரோயினி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. என்ன பிடிச்சதுன்னா அந்த ஸ்டோரி தான். நம்ம கேட்குறத விட பார்த்தா நல்லா இருக்குமாங்கல்ல. கண்ணப்பா நடிச்சிருக்காரு, அவர் எப்படி நடிச்சிருக்காரு? நீங்க உள்ள படத்துக்கு போகும்போது என்ன மனநிலையில போனீங்க? படத்தை பார்த்து வரும்போது எப்படி? அப்படிலாம் இல்லை, டைம் பாஸ் தான். ஓகே. போர் அடிச்சதா? இல்லை போர்லாம் அடிக்கல. ஃபைட்லாம் எப்படி இருக்கு படத்துல? ரொம்பலாம் ஃபைட் இல்லை. ஓகே.
இது இதிகாசங்கிறதுனால கம்மி ஃபைட்டு தான், போர்லாம் அடிக்காது, பார்க்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன நடக்குங்கிறது. நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, பிரபாஸ் இருக்காங்க, மோகன்லால் இருக்காரு, அப்புறம் சரத்குமார் இருக்காங்க. இதெல்லாம் அவங்கவுங்க ரோலுக்கு எல்லாரும் கரெக்டாக நடிச்சிருக்கிறாங்க. பேர் படம் நல்லா நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆமாம். இல்லை எப்படி bro? கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. என்னன்னா ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் இதுவாக மற்றபடி பேர் பயங்கரமாக இருக்கு. மேக்கிங்லாம் எப்படி படம்? பயங்கரமாக இருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்கல்ல, சரத்குமார் நடிச்சிருக்காரு, ஆமாம் ப்ரோ. பிரபாஸ் நடிச்சிருக்காரு. அவங்க ஆக்டிங்லாம் பயங்கரமாக ப்ரோ, ஒரு குறவில் சொல்ல வேண்டியதுலாம் இல்லை. எல்லாமே ஏட்டுலேருந்து சட்டு வரை அப்படி பயங்கரமாக இருக்கு ப்ரோ அவங்க ஆக்டிங்கு. கண்ணப்பா பற்றி படிச்சிருக்கோம், சின்ன வயசில் படிச்சிருக்கோம். ஆமாம். விஷுவலாக பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு ப்ரோ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.